ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்கல வாங்க. ஐஸ்வர்யா அழுதுட்ருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையிலே இது சேது வாங்கலையான்றாங்க. உண்மையிலே இது சேது வாங்கலம்மா, உன்னுடைய ஆன்டி ஈஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை வாங்கினாங்கன்றாங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு இது சேது மாமா தான் வந்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் ஆண்டியா, நீங்கள் கூட வந்து எங்கிட்ட இப்படி மறைச்சிட்டிங்களே, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்றாங்க ஐஸ்வர்யா. இல்லைம்மா நான் சொல்கிறத கேளுன்றாங்க. போதும் நிப்பாட்டுங்க ஆண்டின்றாங்க. நான் யார் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கணும் இல்லையா, ஆனால் உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சு வச்ச நம்பிக்கையை இப்படி சுக்குநூறாக உழைச்சிட்டிங்களேன்றாங்க. என் நம்பிக்கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் பாழாக்கிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேதுமா வாங்கி கொடுத்தாருன்ட்டு எவ்வளோ ஆசைகளோட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னு தெரியுமா, ஆனால் என் சந்தோஷம் எல்லாமே இப்படி பாழா போயிடுச்சுன்றாங்க. இங்கே பார், நான் உன்னை சொல்லட்டுமா, சும்மா எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டு இருக்காது சரியா. கண்டிப்பாக சேது வந்து உன்னை ஏற்றுப்பான். ஒரு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது அவனுக்கு, அவ்வளோதான்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, சேது உண்மையிலேயே உண்மையில பாசம் வச்சுட்டு இருக்கான். பாசம் இல்லாமலே சொல்ல அவன் கார்டவே கொடுத்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுமோ பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னான்றாங்க. என்ன இருந்தாலும் சேது மாமா என்னுடைய பிறந்தநாள் கிஃப்டா எதுவும் வாங்கல, இல்லை அதுதானே உண்மைன்றாங்க ஐஸ்வர்யா. எல்லாத்தையுமே ஏன் நீ நெகட்டிவாகவே நினைக்கிற, சில விஷயங்களை பாசிட்டிவானு நினைன்றாங்க. இன்னும் சேது மாமா மனசுல அந்த தமிழ் செல்வி இருந்துகிட்டு தான் இருக்கா. நீ எப்படி சொல்ற இருக்காங்கன்ட்டு எனக்குள்ள தோணிக்கிட்டு தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை சரியா. உண்மையிலேயே மனசுல தமிழ் செல்வி இருக்க மாட்டா. சேதுடைய மனசுல எப்பவோ தமிழ் செல்வின்றவ செத்து போயிட்டான்றாங்க. அப்படி இல்லை இருக்கிறாங்காட்டியும் தானே வந்து தமிழ் செல்வி வீடு தேடி வந்தானோடனே குழந்தைய போய் காமிச்சிட்டு வந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமான்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்க முடியாம போனதுனால சேது மாமாவும் கருப்பண்ணனும் உடனே கார் எடுத்துட்டு கிளம்புனாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்றாங்க. கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. இல்லை இல்லை அப்படி இருக்காது, அத்தை வீடு வரைக்கும் வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க, அந்த கஷ்டத்துல போயிருப்பானுங்க, என்ன சொன்னாலையும் அது உண்மை கிடையாது, இதுதான் உண்மை அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.